செய்து அதனாலே மறுபடியும் அரை மணி நேரம் ஆகும். இல்லை, அதனால இந்த இடத்துல தென்றல் வந்தால் எவ்வளவு டீ வந்துருச்சு உங்களுக்கு, தென்றல் வந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். இந்த ஒரு வந்து என்னை தொடும் தென்றல் வந்து என்னை தொடும் ஆகாசத்தம் இன்றி முத்தமிடும் இரவே பாய்கொடு பன்னீரை கோவி ஓயடு தென்றல் வந்து என்னை தொடும் ஆகாசத்தமின்றி முத்தமிடும் தாளம் போடும் நிறைகள் எதற்கு நானும் எதற்கு சாயும் போது தென்றல் வந்து எண்ணி தொடும் எனக்கு பிடிக்கும் தென்றல் வந்து என்னை தோறும் பகலே போய்விடு நிலவே தென்றல் வந்து என்னை தொடும் யார் இவள், எதற்காக வந்தால், என்ன வேலையா இங்கே காவல் புரிகிறாள் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது வாட்டநாயகி மகாவிஷ்ணு எண்களில் தோன்றிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என இருவரில் அமிர்தவள்ளி தெய்வயான என்ற எம்பெருமான் முருகன் திருவடி தமரை வெந்தர்ந்து விட்டால் மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவன் நம்பின் வளர்ப்புகளாகி வள்ளி என்ற பெயரில் முருகப்பெருமானுக்கு விதை நினைகாட்டி காவலி மேய்க்கல் சோ என்று ஆயலொட்டி கொண்டிருக்கின்றார். பருவமங்கையா வந்திருப்பாளோ நான் பாடும்போது. பாடும்போது நான் திண்டல் காற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று பாடும்போது நான் திண்டல் காற்று பருவமங்கையோ
மங்கையோ திண்ணை கேட்டு நாம் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததில்லை. ஏதோ ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் திண்டு காத்து பருவமங்கையோ திண்ணம் கேட்டு பூங்குடி வளைத்து மலர்மேனி கொண்டும் விழித்து வெள்ளைய பூங்கொடி வளைத்து உயர் மேனியை கொண்டோ அணைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து ஏதோ வீசும் தென்றல் காற்றும் நானும் ஒன்று தானே நின்றேன். நாளும் இன்றுதானே பாடும்போது நான் திண்டு காட்டு பருவமங்கையோ திண்ணம் கேட்டு எல்லைகளில்லா உலகம் என் இதயம் அதுபோல் உணரும். எல்லைகளில்லா உலகம் என் இதயமும் அதுபோல் உலகும் புதுமை உலகம் வளரும் என பொழுதாயாருக்கும் உணரும். புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதோ யாருக்கு புலரும் யாரும் வாழே பாடும் பாட்டும் நானும் ஒன்று தானே என்பேன். நாளுயில் ஒன்றுதானே பாடும் போது நான் தெண்ட காட்டு பருவமங்கையோ திண்ணை கேட்டு நான் வரும் போது ஆயிரம் ஆடல் பாட வந்ததென்ன நீ சொல்லாசி கொண்டதில்லை. பாடும் போது நான் தெண்ட காட்டு பருவமங்கையோ திண்ணை கேட்டு என்ன ஒரு சிறப்பு, அழகுகள் மிகுந்த இடம், அருமையான ஒளிபெருக்கி நிலையம். ஒளிபெருக்கிற எம்ஆர் ஒளிபெருக்கி நிலையம் தானே, ஊராளி வெட்டி. அருமை அருமை, சிறப்பு மிகுந்த சிறப்பு. ரொம்ப அருமைக்குரிய ஒளிபெருக்கி நிலையத்துடைய உரிமையாளருக்கும் அதனுடைய இயக்குனருக்கும் மனமார்ந்த நன்றி. எங்கள் மாமா அவர்கள் அன்பளிப்பினை வாரி வழங்கிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னன்னு தெரிஞ்சுக்கேன். எங்கள் அம்மா பிறந்த ஊர் சேர்வேடு. ஆமாம், சேர்வேட்டில் தான் எங்கள் அம்மா பிறந்தாங்க. இந்த மண்ணிலே பிறந்தவர் தான் எங்கள் அம்மா தாய். ஆமாம், அந்த எனக்காக அன்பளிப்பினை வாரி வழங்கிய அருமைக்குரிய மாமா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாமன் மைத்துனர்கள் அனைவருக்குமே எங்கள் சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நன்றியது வணக்கம். நீண்ட நாட்களாக இந்த பகுதியிலே வர வேண்டும் என்ற ஆசை எனக்கு. நம்ம அம்மா பிறந்த மண்ணில் நம்ம நடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமெல்லாம் இருந்தது. அதை சென்ற ஆண்டு பக்கத்தில் எல்லா ஊருக்கும் பக்கத்தில் வந்திருக்கமே அப்படின்னு இந்த நம்ம தௌராவதிக்கு சென்ற ஆண்டும் வாய்ப்பினை கொடுத்து இந்த ஆண்டும் வாய்ப்பினை கொடுத்த ஐயப்பா பக்தர்கள் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அருமை சாமி அவர்களுக்கும் ஆமாம் குருசாமிகளுக்கும் கன்னிச்சாமிகளுக்கும் அவர் சார்ந்த அனைத்து சுவாமிகளுக்கும் ஆமாம் நன்றியது வணக்கம். நீங்கள் இங்கே வந்து தான் நாடகம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு இங்கே வந்து அவங்கள்ட்ட இருந்து நாடகம் பேசிட்டு இடியப்பம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முகத்தை பார்த்து பேசுகிறேன் ஒரு சொந்தம் அப்படின்னு இங்கே இடியப்பம் வாங்கி வீட்டில் போய் சாப்பிட்டு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பினை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றியது வணக்கம். ஆமாம், சிறப்புகள் வரக்கூடியவர்கள் அனைவரும் சிறந்த ஒரு நாடக கலைஞர்கள், அவர்களையும் சந்திக்க வேண்டும். அவர்களோடு ஒரு சில உரையாடல்களையும் தர்க்கங்களையும் எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியலை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. வரட்டு வெளியில் ஒவ்வொருத்தராக வந்தால் தானே தெரியுமா. அப்போ அன்று நடக்கிறதானே உங்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஆமாம், நிறைய பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியல, நாங்கள் அதை நம்பணும்.
இல்ல இருக்கேன். ஒரு முறையான ஒரு வழியில போனா முறையான வழியில நம்ம இல்ல, போவோம். நீங்க இப்போ போற என்ன வழியில போனா நீங்க என்ன கதையாக்க போறீங்களோ நம்ம உங்க நாடகத்துல நீங்க கூட்டி வந்து எங்களெல்லாம் வந்து இல்ல அப்படி இல்ல அழகு. ஒரு பாதை இருக்குன்னா பாதையில இந்த நல்லவங்க வந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா எதிரில் வர்றவங்களும் நல்லவங்க, போறவங்களும் நல்லவங்க. சரியா என்ன செய்வாங்க? தெரியாம ஏத்தாப்புல வர்றவங்க சரி வரட்டும்பா பாதையில் வரட்டுமான்னு ஒதுங்கி இப்படி போவார். ஒரு ஒரு நல்லவர் ஒதுங்கி போவார். ஆ, அங்கேருந்து வர்ற நல்லவர் என்ன செய்வார்? சரி இங்கேருந்து வர்றவர் பாதையில் வரணும்னா அவர் ஒதுங்கி வருவார். ஓஹோ இப்போ அவர் வர்றது ஒரு வழி, ஆ, இவரும் போகிறது ஒரு வழி. என்றுமே நடப்பது ஒரு வழி. ஆமா போடேன்னா முழுமையா ஆமா போடு. ஆ. என்றுமே நடக்கிறது ஒரு வழி. பாதியில விட்டுட்டு போகக்கூடாது. இப்படி பாதியில இல்ல, விட்டு போறவங்கள பாதியில விட்டு போறவங்கள பார்த்தாலே நீங்க எனக்கு பிடிக்காது. குடிச்சீங்க நான் உங்களால நான் குடிக்காம விட்டுட்டேன் சரி இப்பதான் குடிக்கிறேன். ஆறி போச்சா? முதல்ல ஆறணும். மனசு ஆறுனாத்தேன் எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றங்கிறது அதான் வரும். சொல்லுங்க எரிச்சலோடையும் சூடோடையும் இருந்துக்கிட்டு வச்சுங்களேன், அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால ஆறட்டுங்கிற காத்தே நான் விட்டேன். பாரிச்சுல உன் மனசு ஆறி இருக்கு. இப்போ நடந்து போகிறது ஒரு வழி, இவர் போகிறது ஒரு வழி, அவர் வர்றது ஒரு வழி. மொத்தம் எத்தனை வழி ஆயிடுச்சு? ஆ, எத்தனை வழி? மொத்தம் 3 வழி தான். உனக்கு ஒரு ஏதாவது அறிவாளி வந்தா 3 உனக்கு ஏதாவது கை வலி கால் வலி தலைவலி? அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அது ரொம்ப நல்ல வழி. அதே நல்ல வழி நம்மளுக்கு. அதனால 3 வழி. இப்போ நல்லவங்களும் கெட்டவங்களுங்க 2 வழி இருக்கு. இருக்கு இப்போ நல்லவர் என்ன செய்வார்? சரி வர்றவன் வரட்டுப்பா ஒதுங்கி போயிடுவார். ஒதுக்கிறோம். ஏத்தாள் வர்றது கெட்டவர் என்ன செய்வார்? அவன் என்ன ஆடுறது, அவன் ஒதுங்கினா ஒதுங்கட்டும் இல்லைன்னா பார்ப்பான் அப்படின்னு அவர் நேருக்கு நேரா மாட்டார். ஆ, அதே நல்லவனு கெட்டவன் 2 வழி. கெட்டவனு கெட்டவனு ஒரே வாதை தான். எப்படி வர்றவனு கெட்டவன் போறவனு கெட்டவன். அவன் என்ன பெரிய ஆளா, நம்ம ஏன்டா ஒதுங்கினே ஆ, வரட்டும்டா பார்ப்பான் அப்படின்னு இவர் போவார். இந்த கும்மம் குடிக்கிட்டு நடந்த மாதிரி அங்கே வந்தவர் ஒரு 11 பேரை பழி வாங்கிருச்சேப்பா. ஆ, ஆமா, அந்த அரசு பேருந்து நேருக்கு நேரா மோதி நேருக்கு நேரா பெரிய கொடூரம். நான் மறாத நாள் அந்த வழியில போனேன். அந்த மாதிரி அறிவாளிங்க 2 பேருமே. இங்கேருந்து போறவரும் கெட்டவர், வர்றவரும் கெட்டவர். ஆ. 2 பேருமே ஒதுக்க மாட்டேன் பாதை விட்டு. ஆஹா, அப்போ எத்தனை பாதை இருக்கேன்? ஒரே பாதை. ஒரு பாதை. நல்லவருக்கு நல்லவன் 3 பாதை, ஆ, நல்லவளும் கெட்டவரும் 2 பாதை, 2 பாதை. கெட்டவரும் கெட்டவருங்க. ஒரே பாதை தான். நான் நல்லவனா போகலான்னு நான் ஆசைப்படுவேன். ஆ, ஏத்தாப்புல வர்றவர் எப்படிப்பட்டவர்னு பார்ப்பான். ஓஹோ நான் எப்பவுமே போகிற வழியில் தான்ப்பா போவேன். அவர் வேற வழியில் வர்றதா இருந்தால் வரட்டேன். ஆ. ஆமாம், அதுக்காக நம்ம வந்து அவர் நல்லவரா கெட்டவரா நமக்கு தெரியாது. இல்ல நம்மளுக்குள்ள போகிற வழியில் யார் குறுக்க நின்னாலும் ஆ, தள்ளி விட்டுருவீங்க. கவலைப்பட மாட்டேன் நான். ஆ, தூக்கிடுவீங்க. இப்போ பாருங்க இப்போ பாருங்க சுந்தரத்தை நம்ம நினைச்சாத்தேன் அடுத்து கலகத்தை போடலாம்.